தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், விவரங்கள். குறிப்பாக இன்று சென்னை மத்திய மாவட்டம், வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகள்ல இன்று முதல் நீதிமன்ற உத்தரவின்படி டாஸ்மாக் மதுக்கடைகளில காலி மது பாட்டில்களை திரும்ப பெற்று பணம் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று பணிக்கு செல்லாமல் ஊழியர்கள் சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் காலை முதலே மதுபான கடைகளை மூடிவிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 16 தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அங்கு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. இதனால் காலை முதலே இந்த 3 மண்டலங்களிலும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மதுபான கடைகளை திறக்காமல் எங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் ஒரு மண்டலத்திற்கு 15 கோடி ரூபாய் என 3 மண்டலத்திற்கும் சேர்த்து சுமார் 45 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இவர்களுடைய நிபந்தனைகள் ஏற்கப்படுமா, அதற்கு பிறகு சுமூகமான முடிவு எட்டப்படும் வரையில் இங்கேதான் அமைதியான முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாகவும், காலி மது பாட்டில்கள் அசுத்தமான முறையில் இருப்பதாகவும், வாங்கி அதை வைத்து பராமரித்து அனுப்புவதில் சிக்கல் இருப்பதாகவும், இதனால் துர்நாற்றம் வீசுவது, நோய் தொற்று ஏற்படுவது போன்ற அசௌகரியங்கள் உள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கான காலி மது பாட்டில்களை பெறுவதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. பணிச்சுமை இருக்கிறது, 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் எங்களுக்கு எந்த ஊதிய உயர்வும் இல்லை போன்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இன்று காலை முதல் அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு ஈடுபட்டு வராங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன்.